ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜெயிலர் எக்ஸாமோட அந்த கொஷின் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். பொருந்தா இணையை சுட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வெச்சி, ஒளிஞ்சை, தும்பை இந்த எல்லா பூ இருக்குமா, அந்த பூவோட கலர் கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெச்சி சிவப்பு, நொச்சிப்பூ பச்சை, ஒளிஞ்சைப்பூ மஞ்சள், தும்பைப்பூ வெள்ளை. ஸோ இதில் எது ஆன்சர்னா நொச்சிப்பூ பச்சை அப்படிங்கிறது தான் ராங்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், பெயருக்கேற்ற வினையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மரபு சொல் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோறு உண்டான் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ சாப்பிடு தின் அப்படின்னா அது சாப்பிடுங்கிறது பொதுவாக குறிக்கும். தீனி தின்றான், முறுக்கு தின்றான் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் சோறுங்கிறது கரெக்டான வேர்டுக்கான ஆன்சர் உன் தான். நெக்ஸ்ட்டு வலுவு சொல்லை திருத்தி எழுதுக. தலக்காணி டேஷ். தலக்காணின்னு நம்ம நார்மலாக பேசுவோம், ஆனால் அதோட உண்மையான ஆன்சர் என்னன்னா தலையணை அப்படிங்கிறதான். ஸோ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சந்திப்பிழை நீக்கி எழுதுக. ஆப்ஷன் ஏ, பண்பாட்டு கூறுகளை பேணி காப்பது நம் கடமை. ஸோ சந்திப்பிழைகள் எங்கெங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் சி இல்லைனா பண்பாட்டு அந்த இக்குங்கிற வார்த்தையே வரல. ஸோ அதனால் அந்த நம்ம ரீட் பண்ணும்போதே இன்ச் பை இன்ச்சாக ரீட் பண்ணும்போது கரெக்டாக இக்கு வர இடத்துல இக்கு சொல்லி நம்ம ரீட் பண்ணோம்னா நார்மலாக நம்ம சொல்லி பார்க்கும்போதே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஸ்டின், சந்திப்பிழையற்ற தொடர். வெள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்க முளவை முழங்குகிறது அப்படின்னு. ஸோ வெள்ளை இப்பு வரும், பாட்டின் சிறப்பு இக்கு வரும், கேற்ப முளவை முழங்குகிறது, கின்றது அப்படின்னு வரும். கின்றனன் இருக்கா, ஸோ கின்றது அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஸோ இதுக்கான கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, நாடும் மொழியும் நமதிரு கண்களா. அது ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. அதாவது கண்களா, ஆம் அந்த விடைக்கேற்ற வினாவை கேட்குற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு. ஆப்ஷன் சி, நமதிரு கண்கள் நாடும் மொழியும் ஆகுமா. ஸோ இது ஒரு கரெக்டான கொஸ்டினாகவே அந்த பேர்டன் அமையவே இல்லை. அடுத்து ஆப்ஷன் டி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாரதியார் ஏன் பாடவில்லை. இது ஒரு கொஸ்டினே கிடையாது. ஸோ ஆப்ஷன்ஸ் பி தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஸ்டின், செங்கோல். இதோட எதிர் சொல் என்னென்னா கொடுங்கோல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், ஒருத்தார் அதோட எதிர் சொல் கேட்டிருக்காங்க. ஒருத்தாரோட எதிர் சொல் ஆப்ஷன் டி பொறுத்தவர். ஒன்பதாவது கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறிதல். சொல்லும் பொருளும். இந்த சைடு சொல் இருக்கும், அந்த சைடு அதோட பொருள் இருக்கும். அதில் பொருந்தா சொல் என்னது அப்படின்னு கண்டுக்கணும். புரிசை மதில், மாகால் கடல், புலை சாரளம், நியமம் அங்காடி. ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா மாகால் கடல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் அதாவது பொருந்தா சொல்ல இதில் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. இதுவுமே பொருந்தா சொல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3க்கும் அதாவது ஆட் ஒன் அவுட் மாதிரி 3க்கும் ஒரு இதில் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும். ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோன்னா செந்தாமரை, கடுங்கதிர், இன்சொல். ஸோ இது எல்லாமே என்னென்னா செம்மை வருதா, செம்மை கூட்டல் தாமரை, அது இன்சொல், இனிமை கூட்டல் சொல், கடுங்கதிர், கடுமை கூட்டல் கதிர். ஸோ இது எல்லாத்துலேயுமே மை விகுதி வருதா, அப்போனா இது பண்பு தொகையில் வருது. ஆனால் அலைக்கடல்ங்கிறது ஒரு வினைத்தொகை. ஸோ அதனால் இதில் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ரிவிவாலிசம் அப்படின்னா ரிவிவாலிசம்னாலே ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம், அதுதான் அதோட கரெக்டான ஆன்சர்.
அடுத்து 12வது கொஸ்டின் தமிழ் சொல் அறிவோம். கிராப் அப்படின்னா ஆப்ஷன் ஏ செதுக்கி, அதான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் கான் கான் இச்சொற்களில் ஒரு ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்டிற்கு சென்று வந்தான், காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான், காட்டிற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் டி வந்து காட்டிற்கு சென்று தங்கினான். ஆக்சுவலி இந்த கான்கிறது வந்து காட்டை குறிக்கும், இந்த கான்கிறது வந்து கண்டான் அந்த மாதிரி, பார்த்தான் அந்த மாதிரி குறிக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பார்த்தான்கிற பொருளை குறிக்குது, கான்கிறது காட்டிற்கு காடை குறிக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் அரி அரி என்னும் சொல்லுக்குரிய பொருளினை யாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அரி வந்து திருமாலை குறிக்கும், இந்த அரி வந்து அறிந்து கொள்ளுதலை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கைனாலே ஒழுக்கம் தான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஒழுக்கம், ஆப்ஷன் டி. 16வது கொஸ்டின் பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. ஸோ பேனா வந்து மேகம். ஸோ பேனா என்னது மேகம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக. பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுவும் வந்து மாற்றி மாற்றி இருக்கும், நான் கரெக்டான சொல் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த இதை. ஸோ ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும், அதுதான் வந்து அதோட கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டின் அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிழக்கு கௌதாரி கீற்று கோலம் குருவி. ஸோ காக்கா கீக்கி குக்குல வரணும். அப்போ கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி, ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது கொஸ்டின் சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. திறன்பேசி துறைமுகம் தெருக்கூத்து, மூதூர் மென்பொருள் முன்னீர். ஸோ இது தப்பாக இருக்குது. பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ். ஸோ ஆப்ஷன் சி 1, 3 தான் கரெக்டாக இருக்குது. 21வது கொஸ்டின் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர். ஆப்ஷன் சி பாரதியார். 22வது கொஸ்டின் கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர். ஆப்ஷன் பி கம்பர். 23வது கொஸ்டின் கூற்று இது வியங்கோல் வினைமுற்று. காரணம் போய் என்ற கட்டளை தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ கூற்று சரி, ஆனால் காரணம் வந்து தவறு. ஏன்னா போக்குகங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று தான், ஆனால் வந்து போங்கிற கட்டளை தோணி இருக்கிறதுனால தான் அது வியங்கோல் வினைமுற்றுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து காரணம் வந்து தவறு. 24வது கொஸ்டின் இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. தொழில் பெயர் செப்பல், வினைத்தொகை காய்மணி, உவமை தொகை மூதூர், வேற்றுமை தொகை மலர்க்கை. ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இரு வகைப்படும். ஸோ வழக்கு என்பது இங்கே வகை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இயல்பு வழக்கு என்றால் என்னென்னா கொடுக்கவே இல்லை, தகுதி வழக்கு என்றால் என்னன்னு கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகமே. ஆப்ஷன் ஏ உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது, அந்த எதுங்கிற ஆன்சர் கன்னிமரா நூலகமே. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை, எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. தாழ்வா அப்படின்னு கேட்கும்போது அது வினா வாக்கியம், சமைப்பது தாழ்வில்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு செய்தி வாக்கியம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின்
கீழ்வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இலக்கணம் படித்தேன். ஸோ இங்கே நான் உள்ளதுனால அது பிறவினை கிடையாது. என்னே தமிழின் இனிமை. ஸோ இது ஒரு ஆச்சரியத்தை குறிக்குது. ஸோ அதுவும் கிடையாது பிறவினை. அடுத்து தமிழ் இலக்கியம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு வினா வாக்கியம். ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி வந்து செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அப்படிங்கிறதான். ஸோ 28வது கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 29வது கொஸ்டின் முத்தமிழ் துய்ப்பதா முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால். ஸோ இவ்வடிகள் அமைந்த அடியெதுகை சொற்கள். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அடி எதுகைன்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகைனா இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று எடுப்பது. இப்போ ஆப்ஷன் ஏல முத்தமிழ் துய்ப்பதால். ஸோ இத்து இங்கே ஈ வந்திருக்கு. ஸோ கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் வந்து முத்தமிழ் ரெண்டாவது எழுத்து வந்து இத்து வந்திருக்கு. அதே மாதிரி மெத்த இங்கேயும் இத்து. ஸோ சேமாக வந்திருக்கா. இரண்டாம் எழுத்து ஒன்றிவாக தொடுப்பதை தான் நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் சரியான இணையை தேர்க. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் புருவோமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை கொடுக்க. ஸோ இதுலேயுமே எதுகை தான் கொடுத்துருக்காங்க. எதுகைனாலே என்னென்னா இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வருவது தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பசுமரத்த ஆணி போல. ஸோ பசுமரத்த ஆணி போலனா அது வந்து எளிதில் மனதில் பதியும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டாக இருக்குது. 32வது கொஸ்டின் மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா அதோட உவமை தொடரை விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அழுதல்ங்கிறது கரெக்டாக வராது, சிரித்தல் வராது, அச்சப்படுதலும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ வருந்துதல்ங்கிறது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 33வது கொஸ்டின் சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா கந்தை டேஷ் கசக்கி கட்டு கூல் டேஷ் குளித்துக்குடி அப்படின்னு இருக்கு. ஸோ கந்தையானாலும் கசக்கி கட்டு கூலானாலும் குளித்து குடி. இதுதான் வந்து அந்த பழமொழி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பழமொழிகள் ஏழை பணக்காரன். ஸோ வேறுபாடு அறிய உதவும் பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் மற்றதை பார்த்துட்டு ஆன்சரை பார்ப்போம். அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஸோ இது ஏழையும் பணக்காரனையும் சொல்கிற மாதிரியே இல்லை. புளி பசித்தாலும் புல்லை தின்னாது. இதுவும் வராது. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படிங்கிறதும் வராது. இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம். ஸோ இருப்பவங்கிறது பணக்காரனை குறிக்குது, இல்லாதவனுங்கிறது ஏழையை குறிக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர். 35வது கொஸ்டின் உன் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் கேட்டிருக்காங்க. ஸோ வினையச்சம்னாலே மோஸ்ட்லி அது வந்து ஒன்று ஊழ முடியும் இல்லைனா ஈழ முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உண்டு. ஸோ உண்டுன்னு முடிஞ்சிருக்கா. இதுதான் வந்து இதோட வினையச்சம். 36வது கொஸ்டின் படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையாளனின் பெயரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படித்தார் அப்படிங்கிறது வராது. படிக்கின்றாள் அப்படிங்கிறது ஒரு நிகழ்காலத்தில் உள்ள ஒரு நிகழ்காலத்தை குறிக்குது. அடுத்து வந்து பி படித்து முடித்தான் அப்படின்னா அதாவது பாஸ்ட் இறந்த காலத்தில் வந்து படித்து முடிச்சிட்டான் அந்த மாதிரி சொல்லுது. ஸோ படித்தவனைன்னு சொல்லும்போது ஏன்னா எப்போவுமே வினையாளனின் பேர் வந்து 3 காலத்தையும் வந்து சுட்டும். ஸோ படித்தவனை அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து அதோட ஆன்சர். 37வது கொஸ்டின் கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. பயின்றான். ஸோ இதோட வேர் சொல் வந்து பயில். 38வது கொஸ்டின் கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ H.A. கிருஷ்ண பிள்ளை. 39வது கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை. மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதியம் உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். ஸோ இதில் எது இடம்பெறாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருட்பெயர் இதில் வந்துருச்சு.
காலப்பெயரும் வந்துருச்சு. ஏன்னா மதிய உணவுக்கு அந்த மாதிரி காலை மாலைன்னு வந்துருச்சு. தொழில் பெயர் வந்து அதுவுமே வந்துருச்சு. வற்றல் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ இதில் என்ன வரலைன்னா ஆப்ஷன் சி பண்பு பெயர் வந்து வரல. அடுத்து 40வது கொஸ்டின், வட்டம் பெயர்ச்சொல் வகைகளில் டேஷ். வட்டம்ங்கிறது ஒரு பண்பு பெயர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது கொஸ்டின், கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர. மறுபடியும் சொல்கிறேன். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவரலோகம் சென்றாள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கமா எதுவுமே இல்லாதனால ரொம்பவுமே ரீட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ எத்தனை நாள்னா ஆப்ஷன் சி வந்து 14 நாட்கள். 42வது கொஸ்டின், சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி இளம்பகம். 43வது கொஸ்டின், ஸ்ரீ புராணம் எனும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம். ஆப்ஷன் சி சூளாமணி. 44, நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர். ஆப்ஷன் பி இளங்கோவடிகள். ஆக்சுவலி இளங்கோவடிகள் சாத்தனார் 2 பேரும் தான் வந்து அந்த கதையில் வந்து 2 பேரும் போயிருப்பாங்க. வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை கண்டோம் அப்படின்னு சொன்னோன்னே சாத்தனார் வந்து ஃபுல்லாக ஒரு கதையை சொல்லுவார். சொன்னோன்னே இவங்க சொல்லுவாங்க, நாட்டுதும் யாம் ஓர் பாடுடை செய்யுள் அப்படின்னு. அதுக்கு அவங்க சாத்தனார் சொல்லியிருப்பாங்க, அடிகள் நீரே அருள்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார் சொன்னாங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 45வது கொஸ்டின், புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பா மாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் டி ஜியு போப். 46, தொண்டைமான் இளந்தரனை பாடுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்றியவர். ஆப்ஷன் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார். 47வது கொஸ்டின், மலைப்படுகடாம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர். ஆப்ஷன் ஏ கூத்தராற்றுப்படை. 48வது கொஸ்டின், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. வெய்யோன் அப்படின்னா பகலவன் சூரியனை குறிக்கும். கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல்னா மலைமேகம். வேளம்னா யானை. ஸோ ஆப்ஷன் பி 3142 தான் ஆன்சர். 49வது கொஸ்டின், கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்டம். 50வது கொஸ்டின், காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ராவணகாவியம். ஸோ இந்த பாட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பேலன்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.